ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய மனைவி மைத்திரி விக்ரமசிங்க அவர்கள் மிக விரைவில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விசாரிக்கப்படுவார் என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே செய்திகளில் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்குரிய நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. எப்பேண்டா நாளைக்கு பிப்ரவரி மாதம் 20 நாளை வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வரும்படி நிதியியல் குற்றப்புலனாய்வு பிரிவாகிய எஃப்சிஐடியினர் கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் மைத்திரி விக்ரமசிங்க அவர்களுக்கு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வாங்கன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியும், வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே இலங்கையில் விசேஷங்கள் நடக்கிற நாள். எனவே நாளைக்கு மைத்திரி விக்ரமசிங்க அவர்கள் விசாரணைக்கு போறா. என்ன பிரச்சனை சொன்னால், ரணில் விக்ரமசிங்க 1,60,00,000 ரூபாய் காசை செலவழிச்சது, அதாவது பொதுமக்களுடைய காசு தூக்கி கரியாக்கினது அவாக்கு தானே பட்டமளிப்பு விழா நடந்தது இங்க பிரித்தானியால. எனவே அந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து தான் இவ்வளவு காசை அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வீணாக்கினவர். தான் மட்டும் போனா பரவாயில்லை, தன்னோட சேர்த்து ஒரு 10-15 பேரை கூட்டிக் கொண்டுல போனவர். அதனாலதான் இவ்வளவு காசு செலவழிக்க வேண்டி வந்தது. எனவே அவாட்டையும் விசாரணை நடத்துறதுதான் சரியாக இருக்க முடியும் என்று சொல்லி நிதியியல் குற்றப்புலனாய்வு பிரிவினர் ஏற்கனவே தீர்மானம் எடுத்து நேற்று நீதிமன்றத்தில் அது சம்பந்தமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது, முறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி நாளைக்கு வெள்ளிக்கிழமை மைத்திரி விக்ரமசிங்கவிடம் நாங்கள் விசாரணைகளை நடத்துகிறோம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாளை வெள்ளிக்கிழமை என்ன நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கிடையில் ரணில் விக்ரமசிங்க அப்ப பிணையில விடுவிக்கப்பட்டவர் தானே, கைது செய்யப்பட்டு அந்த பிணையில விடுவிக்கப்பட்டது அவ்வளவு பொருத்தமானதாக இல்லை, ஒரு சரியான தீர்மானம் இல்லை என்ற மாதிரி நேற்று கோட்டை நீதவான் நீதிபதி சொல்லியிருக்கார். அதென்ன பிணையில விட்டு எவ்வளவு காலம் ஆச்சுது, ரணில் விக்ரமசிங்க வெளியில எவ்வளவோ வேலைகள் பார்த்துட்டார், கல்யாண வீடுகளுக்கு போறார், சாமத்திய வீடுகளுக்கு போறார், எத்தனையோ கூட்டங்களில் கலந்து கொள்றார், ஏஐ தொழில்நுட்பம் சம்பந்தமாக கூட்டத்தில் உரையாற்றுறார். போதாக்குறைக்கு அவருடைய ஐக்கிய தேசிய கட்சியை ஸ்மார்ட் யூஎன்பி என்று சொல்லி பேரை மாற்றி என்னென்னலாம் செய்கிறார். இப்ப போய் நின்று அவரை விட்டது பிழை, பிணையில விட்டது பிழை என்ற மாதிரி கருத்து சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? எனவே இதில் என்ன நடந்திருக்கு பார்ப்போம். நேற்று இந்த கருத்தை வெளியிட்ட நீதிபதியினுடைய பேர் என்று சொன்னா கொழும்பு கோட்டை நீதவான் நீதிபதி இசுரு நெத்திக்குமார. அவர் தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கார். அப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நீங்களே பணம் கொடுத்து போட்டு நீங்களே அது பிழை என்று சொன்னா என்ன அர்த்தம் என்று சொல்லி. ஆனா என்ன பிரச்சனை என்று சொன்னா, அன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை கொடுத்தது இந்த நீதிபதி அல்ல, இசுரு நெத்திக்குமார அல்ல. அன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை கொடுத்த நீதிபதியினுடைய பேர் நிலுப்புலி லங்காபுர. அவர் தான் அன்றைக்கு பிணை கொடுத்தவர். என்ன பிரச்சனை என்று சொன்னா, பிணை கொடுக்காக்கு முதல் ரணில் விக்ரமசிங்க போட்ட நாடகங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். போய் ஹாஸ்பிட்டல் இருந்தோண்டு ஐயோ அந்த வருத்தம் இந்த வருத்தம் அதுக்கு நோது இதுக்கு நோது என்று சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற சகல வருத்தங்களும் எனக்குத்தான் இருக்கு என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க போட்ட நாடகத்தில் போதா குறைக்க அங்க இருந்த டாக்டர்ஸ் மேர் வர ஒவ்வொரு நாளும் பேட்டி கொடுத்தபடி அவருக்கு ஆபரேஷன் செய்யாட்டி, அதுவும் 2-3 ஆபரேஷன் செய்யாட்டி அவர் உயிர் பிழைக்கிறதே கஷ்டம் என்ற மாதிரி அங்கிருந்த டாக்டர்ஸ் மேர் எல்லாம் மறைக்க விட்டோன்னு எல்லாரும் அதை நம்பத்தானே வேணும். எல்லாரும் நம்பியாச்சு. அப்ப ரணில் விக்ரமசிங்க ஏதோ பாரதூரமான வருத்தங்கள் போலோடக்கு. எனவே தேவையில்லாம இந்த வயசுல போயிட்டு அரெஸ்ட் பண்ணி தேவையில்லாம ஏதாவது நடந்து விட்டாலும் முழு பழியும் இங்க அரசாங்கத்துக்கு மேல இல்லை விழும். அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க செய்த பிழைகள் எல்லாம் அப்படியே மறைஞ்சு அவருக்கு ஏதாவது ஒன்று நடந்துட்டு அந்த பழி முழுக்க இங்கால வந்துரும் என்று சொல்லி எல்லாருமே ஒரு கொஞ்சம் பதட்டப்பட்டது. அப்ப நீதிபதியும் பார்த்தார், தேவையில்லாம ரிமாண்டில் வச்சிருந்தது வில்லங்கம் பிடிச்ச கேஸ் உண்டு, பேசாம பிணையில விட்டுருவோம் சொல்லி பிணையில விட்டாச்சு. அப்ப பிணையில விட்ட நீதிபதி நிலுப்புலி லங்காபுர. இப்ப இசுரு நெத்திக்குமார சொல்லியிருக்காரு என்னன்னு சொன்னா, அன்றைக்கு பிணையில விட்டதுக்கு ஒரு சரியான காரணம் இல்லை, வலுவான காரணம் இல்லை. உண்மையில அவருடைய உயிருக்கு ஆபத்து அப்ப இருந்தது, அதனாலதான் அவர் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டவர்ன்றதுக்கு சரியான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. எனவே அந்த ஒரு அடிப்படையில் தான் ஆதாரம் இல்லாமத்தான் நாங்கள் பிணையில விட வேண்டி வந்தோம் சொல்லி நேற்றைக்கு ஒரு கருத்தொன்றை சொல்லியிருக்கார். எனவே இதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் என்று சொல்லி தெரியல. நேற்று ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய செயலாளராக இருந்த சம நெக்கநாயக்கா அவர்கள் மீதான வழக்கு நடந்து நேற்று அவருக்கு பிணை கிடைச்சது. அப்பேக்கு தான் இந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் நீதிபதி அவர்கள். நாளை வெள்ளிக்கிழமை மைத்திரி விக்ரமசிங்க அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட இருக்கின்றார். எனவே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நாமல் ராஜபக்சவினுடைய கட்சியைச் சேர்ந்த முக்கியமான உறுப்பினர் ஒருவருக்கு, ஒரு உள்ளூராட்சி சபை உறுப்பினர் ஒருவருக்கு 10 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது நேற்று. அவருக்கு மட்டுமில்லாமல் அவருடைய ஒரு உதவியாளராக இருந்த அவருடைய கூட்டாளி ஒருவருக்கும் சேர்த்து 10 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை வழங்கி இருக்கின்றது மேல் நீதிமன்றம். என்ன கேஸ் என்று கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த கள்ள உறுதி செய்யறன்னு சொல்றது தானே, அதாவது காணிகளை வாங்குறதுக்கு காணிகளை விற்கிறதுக்கு பொய்யான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்றது, கள்ள உறுதி ரெடி
பண்றது அந்த மாதிரியான வேலைகள் பார்த்து நிறைய காணிகளை வித்துக்கார். கிட்டத்தட்ட 3 ஏக்கர் காணியை வித்திருக்கிறார். நீங்க சிலவள சொல்லக்கூட 3 ஏக்கர் எல்லாம் ஒரு காணியான்னு சொல்லி, அப்படி இல்லை. அங்காளி பக்கம் கொழும்பு பக்கம் வந்து எல்லாம் பேர்ச் கணக்கு தானே. எனவே அங்கால வந்து 3 ஏக்கர்ன்றது பெரிய அமௌண்ட் தானே. எனவே 3 ஏக்கர் காணியை வந்து வித்துக்கார். மொத்தம் 26 டாக்குமெண்ட்ஸ் வந்து பொய்யாக செய்திருக்கிறார். அதாவது வந்து கள்ள உறுதி போட்டு கரண்டு வைங்கவன். அப்ப இந்த வழக்கு வந்து 2011ஆம் ஆண்டுல பதிவு செய்யப்பட்டது. 2011ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் தேதி பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன நடந்திருக்கு தெரியும் தானே. ஏன்னு சொன்னா அவர் வந்து மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆள், நாமல் ராஜபக்சவினுடைய ஆள். அப்ப வழக்கு விசாரணை ஒழுங்கா நடக்குமா? கடைசி வரைக்கும் இல்ல. அந்த ஃபைலை தூக்கி இங்க ஓரமா போட்டுட்டு பேசாம இருந்திருப்பினம். இப்ப வந்து பழைய ஃபைல் எல்லாம் கிண்டுபடுது தானே. அப்படி கிண்டேக்குள்ள வந்து இவற்ற ஃபைலும் வெளியில வந்திருக்கு போல இருக்குது. அதனால இவருக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் வந்து தீவிரமாக நடத்தப்பட்டு நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 10 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை இவருக்கும் இவருடைய உதவியாளருக்கும். அப்ப 26 பொய்யான டாக்குமெண்ட்ஸ் வச்சு 3 ஏக்கர் காணி வித்தது, அதுதான் அவருடைய கேஸ். அவருடைய பேர் என்னன்னு சொன்னா அலெக்ஸ் நிஷாந்த பெர்னாண்டோ. அலெக்ஸ் நிஷாந்த பெர்னாண்டோ. இப்ப நீங்க படத்துல பார்க்கிற இவர் தான் அவர். நாமல் ராஜபக்சவினுடைய மொட்டு கட்சியை சேர்ந்த முக்கியமான உறுப்பினர். கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி நயோமி விக்ரமசிங்க அவர்களால் இந்த தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே தன்னுடைய கட்சிக்காரர் ஒருவருக்கு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது நாமல் ராஜபக்சவுக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். இதுக்கிடையில் நாமல் ராஜபக்ச பற்றிய ஒரு செய்தியும் இருக்கிறது. அடுத்த பகுதியில் பார்ப்போம். நாமல் ராஜபக்சவை சிறப்புரை ஆற்றுவதற்கு அழைத்திருக்கிறது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியும். அதாவது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி யூனியன் மற்றது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி யூனியன். இந்த 2 அமைப்புகளும் வந்து நாமல் ராஜபக்சவை கூப்பிட்டுருக்கணும், வந்து சிறப்புரையாற்றி போட்டு போங்கன்னு சொல்லி. அவர் எதுக்கு கூப்பிட்ட வேண்டும் தெரியல, கூப்பிட்டுருக்கணும். எப்போ சொன்னால் இந்த மாதம் 25ஆம் தேதியும் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் வந்து 2 யூனிவர்சிட்டி யூனியன்லேயும் வந்து சிறப்புரையாற்றிட்டு போங்கன்னு சொல்லி. அது உலகம் முழுக்க இருந்து முக்கியமான ஆட்களை வந்து கூப்பிடுறதா நவியல் அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் வந்து படிப்பின தான் ஸ்டூடெண்ட்ஸ். எனவே அவரை கூப்பிட்டு அவர் வந்து என்ன கருத்து சொன்னாலும் பிள்ளையான கருத்து சொன்னாலும் அதுவும் பாடம் தானே. ஓ இப்படி கூட அரசியல்வாதிகள் இருக்கணும் போல இருக்கு இந்த உலகத்தில் என்று சொல்லி அது கூட ஒரு பாடம் தானே. எனவே அதுக்கு தான் கூப்பிட்டுச்சோம் இன்னும் தெரியாது. 2 நாள் 2 நிகழ்ச்சியில கூப்பிட்டுருக்கணும், 25ஆம் தேதியும் 27ஆம் தேதியும். அதுக்கு வந்து தமிழ் அமைப்பு ஒன்று தன்னுடைய கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறது. நாமல் ராஜபக்சவை போயும் கூப்பிடுறீங்கள், அவர் போர்க்குற்றத்தோடு சம்பந்தப்பட்டவர், அவருடைய அப்பா வரலாறு தெரியுமா உங்களுக்கு, அவையில் என்ன செய்தவை தெரியுமா, இலங்கையில் எவ்வளவு குற்றங்களோட சம்பந்தப்பட்டார்கள், அவையில போய் கூப்பிடுறீங்க என்று சொல்லி ஒரு கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போ இந்த 2 யூனியனுக்கும் வந்து கேம்பிரிட்ஜ் யூனியனுக்கும் ஆக்ஸ்போர்ட் யூனியனுக்கும் வந்து இந்த அமைப்பு வந்து தமிழ் சொலிடரிட்டி என்று சொல்லப்படுற அமைப்பு வந்து கடிதம் அனுப்பி இருக்கிறது. நாமல் ராஜபக்சவை கூப்பிட வேண்டாம், அந்த நிகழ்ச்சியை வந்து கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி. எனவே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த 2 நிகழ்ச்சிகளும் 25ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் குறித்து அவதூறாக பேசிய 5 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, அவர்கள் செய்த குற்றம் இன்னும் ஒரு குற்றம் இருக்குது, விரிவாக பார்க்கலாம். என்னென்னு சொன்னா அதிவேக நெடுஞ்சாலை, அதாவது மத்தள நோக்கி போகின்ற அதிவேக நெடுஞ்சாலை இருக்குத்தானே, அந்த அதிவேக நெடுஞ்சாலையில வாரத்துக்கு ஒரு வேன்ல 5 பேர் வந்திருக்கணும். சீட்டு பெல்ட் போடல. சீட் பெல்ட் போடாமல் வாகனம் போட முடியுமா? அதுவும் எக்ஸ்பிரஸ் வேல போக முடியுமா? கடைசி வரைக்கும் இல்லை. அப்போ போலீஸ் வந்து வாகனத்தை மறைச்சு சொல்லியிருக்குது, நீங்கள் எக்ஸ்பிரஸ் வேல போகிறதாக இருந்தால், நெடுஞ்சாலையில் போகிறதாக இருந்தால் சீட் பெல்ட் போடணும் என்று சொல்லி. அவைக்கு வந்து அது பிடிக்கல. அவே சொல்லியிருக்கணும் சீட் பெல்ட் போட சொல்லி எங்கள்கிட்டயே சொல்கிறீங்களா? எங்களோட பரம்பரைக்கே நாங்கள் சீட் பெல்ட் போட்டு பழக்கம் இல்லை, அப்படி எங்களுக்கு என்னண்டே தெரியாது, நாங்கள் சீட் பெல்ட் போட மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் கொஞ்சம் மப்பும் மந்தாரமாக இருந்திருப்பினும் போல இருக்குது. அதால் போலீஸ்காரரோட வந்து வாய் அடிச்சிருக்கணும். சீட் பெல்ட் எல்லாம் போட முடியாது, அப்படியான பழக்கம் எங்களுக்கு கிடையாது, எங்களை விடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கணும். போலீஸ் சொல்லியிருக்கு கடைசி வரைக்கும் விடையலாது, சீட் பெல்ட் போட்டால் மட்டும்தான் விடுவோம் என்று சொல்லி. அப்போ போலீஸ்காரோட சண்டை பிடிச்ச மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய பேரை இழுத்து அவரையும் கண்டபடி கெட்ட வார்த்தையில் திட்டிக்கணும். ஏன் சொல்லுங்க பாப்போம், ஜனாதிபதி இந்த ஆட்சி வந்த அப்புறம் தானே, அனுர ஆட்சி வந்த அப்புறம் தானே சீட் பெல்ட் போடணும்ன்றது கட்டாயம். அதுக்கு முதல்ல வந்து சும்மா கண்டபடி தெரிய வேண்டியானே, எல்லாரும் எப்படி இருந்தாலும் தெரிய வேண்டியானே. எனவே ஜனாதிபதியாக தான் இது வந்தேன்னு சொல்லி அவரையும் திட்டி தேவையில்லாமல் கண்டபடி கதைச்சு அதை வீடியோ எடுத்து சமூக வலைத்தளத்தில் வர போட்டிருக்கணும். அது இப்போ எல்லா இடம் வந்து பரவி இருக்குது. எனவே அதுவும் ஒரு குற்றம் தானே. ஜனாதிபதியை வந்து அவதூறாக சொன்னது ஒரு குற்றம், பிறகு வீடியோ எடுத்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் வர போடுவீங்களா? எனவே எல்லா குற்றங்களுக்கு சேர்த்து இந்த 5 பேரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீதான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. எனவே நல்ல வடிவா உள்ளுக்குள்ள இருந்து வட்டிவா எல்லாம் காஞ்சு நல்லா வாங்க வேண்டிய பூசையெல்லாம் வாங்கி வெளியால விரைக்குள்ள நடந்து போகைக்குள்ள கூட சீட்டு பெல்ட் போடவா என்று சொல்லி கேட்கிற அளவுக்கு விரிவினம் இருந்து பாருங்க. எனவே விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன.
அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இப்போ நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்து துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடந்தது தானே. அதுக்கு ரணில் விக்ரமசிங்க சொன்னவர், இந்த நாட்டில் நடக்கிற வன்முறைகளை தடுக்கிறதுக்கு என்னட்ட 3 ஐடியாக்கள் இருக்குன்னு சொல்லி, தன்னிட்ட 3 ஐடியாக்கள் இருக்குன்னு சொல்லி. ஆனால் யாரும் அதை கேட்கவே இல்லை. ஐடியா இருந்தால் நீங்களே வச்சுக்கொள்ளுங்க, நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம்னு சொல்லி விட்டாச்சு போலடக்கு. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஒரு போர்டு எடுத்து அந்த போர்ட்டில் எழுதுறார், வன்முறையை தடுக்கும் முறை என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க படிப்பிக்கிறார், நாட்டு மக்களுக்கு படிப்பிக்கிறார் எப்படி வன்முறையை தடுக்கலாம்னு சொல்லி. ஆனால் அவற்ற கையில் ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது. அந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்குன்னு சொன்னால், ஜேஆர் பிரேமதாசா யுகம் என்று சொல்லி. இந்த நாட்டில் இலங்கையில் அதிகளவு வன்முறைகள் நடந்த காலப்பகுதி அந்த யுகம் என்று சொன்னாலே அது ஜேஆர் காலப்பகுதியிலையும் பிரேமதாசா காலப்பகுதியிலையும் தானே. எனவே அந்த புத்தகத்தை அவர் கையில் வச்சுக்கார். அது மட்டும் இல்லாமல் ஜேஆர் காலத்திலையும் பிரேமதாசா காலத்திலையும் முக்கியமான பதவிகள் இருந்தவர் தான் ரணில் விக்ரமசிங்க. எனவே வன்முறைகளை தடுக்கிறதுக்கான முறைகள் சிலவள அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அதை சொல்றதுக்குரிய தகுதி அவருக்கு இருக்கான்றதா நீங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.